கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பூமியிலே நாம் நிலையற்ற வாழ்க்கை வாழ விரும்புவது இல்லை. நாம் எல்லாவற்றிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். இந்த பூமியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 37 அதிகாரம் 27 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, தீமையை விட்டு விலக வேண்டும். யோசேப்பு என்ற ஒரு தேவ மனிதன், அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு யோசேப்பை தவறான பாதையிலே சற்று மயக்க விரும்புகிறாள். ஆனால் யோசேப்போ தவறான பாதையில் சென்று தீமையின் பாதையை தெரிந்து கொண்டு எஜமானுடைய வீட்டிலே நிலைத்திருக்க விரும்புவதை காட்டிலும் தேவனோடு கூட வாழ்ந்து தீமையை விட்டு விலகி தேவ திட்டத்திலே நிலைத்திருக்க விரும்பினான். ஆகவே தீமையை விட்டு விலகி நன்மை செய்து எஜமானனின் மனைவி பாவத்துக்கு தன்னை இழுத்த போது அதை உதறி தள்ளிவிட்டு, பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? நாட்கள் வந்தது. இயேசுவினுடைய திட்டத்திலே, யோசேப்பின் மேல் தேவன் வைத்த திட்டத்திலே யோசேப்பு நிலைத்திருந்து அதை சுதந்திரிக்க கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தீமையை விட்டு விலகுவோம், நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, யோசேப்பை போன்று தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய உம்முடைய திட்டத்திலே நாங்கள் நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி அருளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. சொல்லுவோம் கைகளை வைத்து, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோக